ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் +30 குயின்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எல்லா வீடியோஸும், அதாவது யூடியூப்ல நம்ம ஒவ்வொரு வீடியோவும் கிளிக் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா இந்த ஆடை நம்ம பார்த்து அந்த ஆட் என்னன்னா நம்மளுக்கு சைட்லேயும் போகலாம். இந்த 3 days ட்ரைனிங் ப்ரோக்ராம், நீங்கள் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணணுமா, நீங்கள் அமேசானில் செல் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடை கண்டினியூஸாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஆடை வந்து ஒர்த் இல்லையா, அந்த 3 days ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து ஒர்த் இல்லையா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த கிளாஸ் அட்டன் பண்ணலாமா, 99 rupees தானே, 3 days எப்படி அட்டன் பண்ணுறது, இதனால் நமக்கு யூஸ் இருக்குமா, நம்மளோட மணி இதில் ஸ்பெண்ட் பண்ணுறதோ, நம்மளோட டைம் இதில் ஸ்பெண்ட் பண்ணுறதோ கண்டிப்பாக வந்து ஒர்த்தா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அமேசானில் ஆன்லைனில் எப்படி சேல் பண்ணுறது, எப்படி ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம வெண்டார்ஸை சூஸ் பண்ணுறது, நம்ம வந்து எங்கேருந்து வந்து ஷிப்பிங் பாக்ஸு இல்லை டெலிவரி பாக்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து எங்கேருந்து சூஸ் பண்ணுறது இப்படிலாம் சொல்லிட்டு நமக்கு வந்து யூடியூப்பில் ஆட் மாதிரி வந்துட்டே இருக்கும். ஒருத்தர் வந்து நமக்கு வந்து ஆட் சொல்லுவார். இது வந்து ஒரு 3 days ட்ரைனிங் ப்ரோக்ராமு. ஃபஸ்ட்டு டே இதை சொல்லி தருவோம், செகண்ட் டே இதை சொல்லி தருவோம், தேர்ட் டே வந்து நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ இது வந்து இதோட காஸ்ட் வந்து 99 rupees. நான் வந்து இது வந்து ஒரு லாஸ்ட் மந்த் இருக்கும், ஒரு 1 month இருக்கும் இந்த ப்ரோக்ராம் நான் வந்து அட்டன் பண்ணேன். ஸோ அதனால என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இது நிறைய பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த வீடியோ. நான் வந்து அட்டன் பண்ணும்போது 99 rupees தான். ஈவினிங் 7 o'clock 6 நினைக்கிறேன், 6 to 7 அந்த டைம்ல தான் வந்து இந்த மீட்டிங் நடக்கும். இது வந்து ஒரு ஜூம் மீட்டிங் தான். உங்களோட வாட்ஸ்அப்புக்கு உங்களோட மெயிலுக்கு வந்து அந்த லிங்க் அனுப்பி விட்டுருவாங்க. 99 rupeesக்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது 99 rupeesக்கு ஒர்த்து தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த 3 daysல வந்து அவங்க நமக்கு என்னெல்லாம் ஆட்ல சொல்றாங்களோ அது எல்லாமே சொல்லி தருவாங்க தான். பட் முன்னாடியே நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு செல்லு வரைங்க நம்ம கிட்ட சொன்னாங்கன்னா அவங்க வந்து செல்லோட அவுட்லைன் மட்டும் நமக்கு வரைஞ்சி தருவாங்க. உள்ள இருக்க அந்த பாடி பார்ட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, மைட்டோகாண்ட்ரியா, எண்டோமெட்ரியம், இதெல்லாம் நாம தான் வரையணும். அதுதான் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஆனால் 99 rupeesக்கு இது ஒர்த் தான். எப்படி சொல்றேன்னா, நீங்க எப்படி ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு சில ப்ராடக்ட்லாம் வச்சிருப்பாங்க, ஆல்ரெடி இது மார்க்கெட்ல தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்க ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணணும். நீங்க ப்ராடக்ட்டை எங்கேருந்து சர்ச் பண்ணி எடுக்கணும்னு சொல்லி தருவாங்க உங்களுக்கு. அண்ட் தென் நீங்கள் வெண்டார்ஸ் எங்கேருந்து நீங்கள் பிடிக்கணும்னு சொல்லி தருவாங்க. யூஸ்வலாகவே இப்போலாம் வந்து எல்லாருக்குமே தெரியும் இந்தியா மார்க்கெட்டில் நம்ம வாங்கிக்கலாம். பட் இவர் வந்து இந்தியா மார்க்கெட்டில் சஜஸ்ட் பண்ண மாட்டார். ரொம்ப இதில் ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா, ஸ்டார்டிங்கில் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கவங்க மினிமம் அமௌண்ட்டு தான் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றவங்க வெண்டார்ஸ் சூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதுவும் அவர் சொல்கிற ஆள்கிட்ட நம்ம வாங்குறது அப்படின்றது இம்பாசிபிள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம மினிமமாக வந்து அவர் சொல்கிறாரு, மினிமமாக நீங்கள் ஒரு 50,000 ஆச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளோலாம் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப ரொம்ப இப்பதான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்க 50,000 கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவர் சொல்ற அந்த இடம்லாம் வந்து எங்க தெரியுமா இருக்குங்க, alibaba.com சொல்லிட்டு நமக்கு ஒன்று சொல்லி தருவாரு. ஸோ அதில் போய் நீங்கள் ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து சாம்பிள் பீஸ் ஒன்று கூட ஆர்டர் போட்டுக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது ஒன்று கூட உங்ககிட்ட வரும். ஆனால் இது எல்லாமே எங்கேருந்து வரும்னா சைனாலேருந்து, அமெரிக்காலேருந்து வரும். நீங்கள் ஒரு பீஸோட விலை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 81 rupeesனே வச்சுக்கோங்க. ஆனால் அது சைனாலேருந்தும் இல்லை வந்து அமெரிக்காவிலேருந்து இங்கே வரத்துக்கு அதோட டெலிவரி சார்ஜ் அதிகமாக்கும். 81 rupees ஒரு பொருளை நீங்கள் வாங்குறதுக்கு நீங்கள் வந்து 1500 2000 பே பண்ற மாதிரி இருக்கும். பொருளோட விலை என்னமோ 81 rupees தான். ஆனா வந்து வரதுக்கான டெலிவரி சார்ஜ் வந்து நீங்க 1000ல ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இதுல ஒரு மிகப்பெரிய மைனஸ். இது தவிர்த்து நீங்க அவர் சொல்ற ப்ராடக்ட்டும், ஒரு சில ப்ராடக்ட்லாம் வந்து நீங்க இந்தியா மார்ட்னு ஒரு ஆப் இருக்கு இல்லைங்களா, இல்ல கூகுள்ல போய் நீங்க சர்ச் பண்ணாலே கிடைக்கும். நீங்க அமேசான்ல சேல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஜிஎஸ்டி எடுக்கணும். ஜிஎஸ்டி இல்லாம நீங்க ஏதாவது செல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் வந்து நீங்க புக்ஸ் சேல் பண்றது தான். செகண்ட் ஒன் வந்து நீங்க புக்கு கூட உங்களால வாங்கி சேல் பண்ண முடியலன்னு நினைச்சீங்கன்னா வீட்லயே கொஞ்சம் உங்ககிட்ட சிஸ்டம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து அமேசான் கேடிபின்னு ஒண்ணு இருக்கு. அதுல நீங்க வீட்லயே ஓனா ஒரு புக்கை டிசைன் பண்ணி ஜஸ்ட் ஒரு ரூல்
போர்டு நோட் புக்கோ, டிராயிங் புக்கோ, கிட்ஸ் புக்கோ, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஸ்டோரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஓனாக வந்து வீட்லேயே வந்து நீங்கள் எடிட் பண்ணி நீங்கள் வந்து அந்த கேடிபியில் அப்லோட் பண்ணிங்கன்னா அதில் யாராவது உங்கள் புக்கை கிளிக் பண்ணாங்கன்னா உங்களுக்கு காசு வரும். ஸோ இந்த அமேசான் கேடிபி எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் ஒரு டீட்டெயிலான வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த 3 days ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து 99 rupeesக்கு ஒர்த்து தான். கண்டிப்பா ஒரு எல்லாமே சொல்லி தருவாரு. உங்களுக்கு வீடியோ லிங்க் வரும். அந்த வீடியோவை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம். டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க அதுல அப்பப்போ போய் பார்த்துக்கலாம். அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் அவங்க ஃபுல்லா சொல்லி தருவாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஆனா நீங்க 99 rupees கொடுத்து போறதுக்கு ஃபுல்லா யாருமே கண்டிப்பா இவ்வளவு சொல்லி தர மாட்டாங்க. அவர் கோடியில சம்பாதிக்கிறாரு. அவர் வந்து நமக்கு ஒரு 99 rupeesல ஒரு 3 days உங்களுக்கு கண்டக்ட் பண்றதே பெரிய விஷயம். இதுல வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி தர மாட்டாங்க. ஜஸ்ட் பேசிக்கா அவுட்லைன் சொல்லி தருவாங்க. இந்த வெப்சைட்ல நீங்க வாங்கிக்கலாம்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன மாதிரியான ப்ராடக்ட் சூஸ் பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு 4-5 ப்ராடக்ட் அவங்க கிட்ட காட்டுவாங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுப்பாங்க. அந்த ஐடியாவை லூப் ஹோலா எடுத்துட்டு நீங்க தான் நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணணும். அவ்வளவுதான். பட் அந்த 99 rupeesக்கு அவர் இவ்வளவு சொல்லி தரதுன்றது ஒரு பெரிய விஷயம் தான். யாராவது இதை வந்து யோசிச்சுட்டே இருந்தீங்க, நான் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா தாராளமா 99 rupeesக்கு நீங்க 3 daysக்கு இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி ஒரு ஐடியாவை நீங்க கேதர் பண்ணிக்கலாம். கண்டிப்பா எந்த விதமான ஐடியாவும் இல்லாம என்ன பண்ணணும்னு எதுவுமே தெரியாம இருக்கிறதுக்கு நீங்க ஜஸ்ட் ஒரு 99 rupees ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஐடியாவை கேதர் பண்ணிக்கலாம். எப்படிலாம் ப்ராடக்ட்டை வந்து சூஸ் பண்ணணும், என்னென்ன பண்ணணும், சூஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ரிசர்ச் எல்லாம் பண்ணணும், எந்தெந்த ப்ராடக்ட்லாம் எப்படிலாம் வந்து சேல் ஆகுது, அது எப்படி ரேங்க்ல ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வருது அப்படின்றதெல்லாம் கண்டிப்பா அழகாவே சொல்லி தருவாரு. தமிழ்லயே உங்களுக்கு சொல்லி தருவாரு, இங்கிலீஷ்லயும் சொல்லி தருவாரு. ஸோ ஈஸியா நீங்க வந்து இதை கத்துக்கலாம். அவர்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை நீங்க ஈஸியா கத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதை கத்துக்கினதை நீங்க எப்படி இன்புட்டா எடுத்துட்டு அதை நீங்க எப்படி எக்ஸ்ட்ராவா நீங்க வந்து வேற எங்கெங்கெல்லாம் நீங்க உங்களோட ஓன் எஃபர்ட் போட்டு நீங்க பண்றீங்கன்றதுதான் இதோட விஷயம். அவ்வளவுதான். இது ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒர்த்து தான். பட் இதுலயே எல்லாமே சொல்லி தந்துருவாங்கன்னு நினைச்சு நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அது ஒரு பெரிய மைனஸ் தான். இதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணீங்கன்னு நினைச்சேன். கண்டிப்பா நீங்க 99 rupees கொடுத்து இதை சேர்ந்துக்கலாம். இல்ல எனக்கு வேண்டானீங்கன்னா நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், என்னென்ன சொல்லி தந்தாங்க அப்படின்றத நானுமே எல்லாத்தையும் இது பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு இதை ஃபுல் டீட்டெயிலா என்கிட்டயே நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்ககிட்ட நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு மினிமம் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண முடிகிறவங்க கண்டிப்பா இந்த ப்ரோக்ராம் சூஸ் பண்ணலாம். நீங்க ஒன்ஸ் இந்த வீடியோ வந்து ப்ரோக்ராம் முடிச்சிட்ட பிறகு ஆனால் உங்களுக்கு மெயில் வந்துட்டே இருக்கும். அவர் வந்து இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக உங்களுக்கு ஒரு கோர்ஸ் மாதிரி எடுக்கிறதுக்கு 50,000 கேட்குறாங்க. ஸோ அதுதான் கொஞ்சம் ரொம்ப ஹையாக, கொஞ்சம் ரொம்பவே ஹையாக இருக்குது. அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவரே கைட் பண்ணுவார். உங்களுக்கு ஜிஎஸ்டி அவரே எடுத்து கொடுத்துருப்பாரு, அவரே ஆடிட்டர் பார்த்துப்பாரு, அவரே உங்களுக்கு எல்லாமே என்ன ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும், உங்களுக்கு எப்படி செல் பண்ண வைக்கணும் எல்லாமே அவரே பண்ணுறாராம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு 50,000 rupees நம்ம வந்து பே பண்ணி அந்த கோர்ஸை வாங்கிக்கிற மாதிரி இருக்குது. அதுதான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. பட் உங்களுக்கு கண்டினியூஸாக மெயில் வந்துகிட்டே இருக்கும் அவர்கிட்ட இருந்து. டேட் முடிய போகுது, இதாக போகுது, அதாக போகுது, நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடுங்க. நீங்க அதை கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கத்துக்கலாம். நிறையவே நல்லாவே சொல்லி தருவாரு தான். ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம இதை பத்தி யாருக்காவது தெரியாம போய் ஜாயின் பண்ணணும் இல்ல பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கவங்க கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதை பத்தி இன்னும் ஃபுல் டீட்டெயிலா வேணும், நீங்க என்னென்ன கத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு சொல்லித்தாங்க, இல்லை ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்றேன். பை பை, டேக் கேர்.